சிங்கள ராஜதந்திரத்தில் ஒரு பிரதானமான ஒரு கூற்று உண்டு. முதலில் ஓம் என்று சொல்லு, பின்பு பார்த்துக் கொள்ளலாம். ஒரு விடயத்தை பற்றி பேசும் பொழுது முதல் ஓம் என்று தான் சொல்லும். பிறகு நடைமுறைக்கு வருகின்ற பொழுது அதை நிராகரித்துள்ளோம். ஆனால் அதே ரணில் விக்ரமசிங்கா பாலம் கட்டுவதற்கான ஒரு டெவலப்மெண்ட் நிகழ்ந்து விட்டார். அங்கு இருக்கக்கூடிய 100-150 விக்குகளை தெருவில் வழக்கினார். ஒப்பந்தம் இங்கு பாலம் கட்டுவது என்று ரணில் விக்ரமசிங்க சொன்னதும் கட்டமாட்டேன் என்ற முடிவோடு தான் சொன்னவர். பாலம் கட்டமாட்டேன் என்று அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி சொன்னதும் கட்டமாட்டேன் என்ற முடிவோடு தான் சொன்னவர். 2 பேரும் கட்டமாட்டார்கள். அது மட்டுமில்லை, ஒருபோதும் இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையில் பாலம் கட்டப்படவே மாட்டார். 3 வயசு பிள்ளையை போய் கேளுங்க, நீ அப்பாண்ட பக்கம் அம்மாண்ட பக்கமாண்டு அது அப்பா அம்மா பக்கம்னு சொல்லும். ஆனா 14 வயசுக்கு அந்த பிள்ளையை கேளுங்க, நீ ஆற்ற பக்கம் ஒரு பொம்பளை பிள்ளை பெடி என்ற பேரை, ஒரு பெடியன் பெட்டை என்ற பேரை சொல்லி இல்லைண்டா அந்த பிள்ளையை கண்டிப்பா மருத்துவமனை கொண்டு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் தமிழ் தேசிய பரப்பில் அனைவராலும் நன்கு அறியப்பட்டு பலருக்கு ஆசானாக இன்று வரையும் இருக்கக்கூடிய மூத்த அரசறிவியலின் ஆசானான திருநாவுக்கரசு அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி. பூகோள அரசியலில் பல விடயங்கள் பேசப்பட வேண்டி இருக்கின்றன. பேசுவதற்கு முற்பட்ட விடயங்கள் இன்று தேக்க நிலையில் இருக்கின்றன, அல்லது பேசுவதற்கு தயாரான விடயங்கள் இன்று மறைக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை இந்திய விவகாரங்களில் கடந்த கால அரசுகளோடு ஒப்பிடுகையில் நடைமுறை அரசு அனுரகுமார அரசு என்பது பல விடயங்களில் இந்திய அரசோடு இணக்கப்பாட்டோடு செல்வதில் சற்று முரண்பட்டு நிற்பதாக ராஜதந்திர ரீதியாக பார்க்கப்படுகின்றது. அந்த கருத்து உண்மையானதா, அல்லது வளமை போன்று எல்லா அரசுகளையும் போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய அனுரகுமார தலைமையிலான அரசு வளமையான ஒரு நட்போடு பயணித்துக் கொண்டிருக்கின்றதா இந்திய அரசோடு? நல்லது. இலங்கை அரசு எப்பொழுதும் இந்திய அரசின் மீது சந்தேகமும் பயமும் கொண்ட ஒரு அரசு. எனவே இலங்கையில் பதவிக்கு வரும் எந்த ஒரு அரசாங்கமும் இந்தியாவின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். மாறாக இந்தியாவை கையாளுவதில் தங்களது தேர்ச்சியான ராஜதந்திரத்தை பயன்படுத்துவதுதான் தமது பிரதான ஆயுதம் என்ற முடிவை கொண்டிருப்பார்கள். அவர்கள் இந்தியாவுக்கு வாக்குறுதிகளை வழங்குவார்கள். தமிழ் தலைவர்களுக்கு வழங்கியது போல தமிழ் தலைவர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை இரவோடு இரவாக காத்தியோடு காத்தாக கலக்க விடுவது போல இந்தியாவுக்கு கொடுக்கும் வாக்குறுதிகளையும் சிங்கள ராஜதந்திரிகள், அரசியல்வாதிகள், தலைவர்கள், அறிஞர்கள் கூட மீறுவார்கள். இந்த பின்னணியில் இன்று இலங்கை இந்திய அரசுகளுக்கிடையான உறவை இன்றைய அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் எவ்வாறு கையாள்கிறது என்ற பிரச்சனையில் கேள்விக்கிடமற்ற உண்மை இருக்கிறது. எப்போதும் எல்லா சிங்கள அரசாங்கங்களும் ஒரே அரசின் கொள்கையைத்தான் கொண்டிருக்கும். அது இந்திய எதிர்ப்பு வாதம், தமிழின அழிப்பு வாதம். இதில் ஒரு சிறிதளவு மாற்றமும் நிச்சயமாக இருக்காது. இதற்கு நாங்கள் தத்துவார்த்த ரீதியான அறிவு மட்டும் இருந்தால் போதாது, கோட்பாட்டு ரீதியான அறிவு மட்டும் இருந்தால் போதாது. மாறாக 2 அறிவுகளுடன், தத்துவம் அது பொலிட்டிக்கல் பிலோசபி, 2வது பொலிட்டிக்கல் தியரி. எனவே பிலோசபிக்கல் நாலேஜும் தியரட்டிக்கல் நாலேஜும் இருப்பது கூடவே இலங்கை பற்றிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ், அது பற்றிய அணுகுமுறை, வரலாற்று அறிவு, அதில் இலங்கை எப்படி செயற்பட வல்லது, எப்படி செயற்பட்டு காட்டி இருக்கிறது என்கின்ற ஒரு நடைமுறை அனுபவம் முக்கியமானது. எனவே நான் 3ஐ இணைத்து உங்களுக்கு பதில் சொல்வேன். நிச்சயமாக இலங்கை இந்திய அரசுகளுக்கிடையில் ஒருபோதும் சுமூகமான உறவு இருக்க வரலாற்றில் இடமில்லை. ஆனால் பேசுவார்கள். இந்திய அரசும் அவர்களை குறுங்கலத்தில் நம்பும். பின்பு அவர்கள் ஏமாற்றிய பின்பு தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணரும். இப்படி தமிழ் தலைவர்களும் ஏமாற்றப்பட்ட பின்புதான் உணர்வார்கள். இதில் நான் ஒரு வரலாற்று மாணவன். அதே வேளையில் நான் தத்துவத்திலும் கோட்பாட்டிலும் அதிகம் ஈடுபாடு கொண்டவன். எனவே வரலாறு, கோட்பாடு, தத்துவம் 3ஐயும் இணைத்த ஒரு நடைமுறை ரீதியான அணுகுமுறையை இது விடயத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் நான் முதலாவதாக சொல்ல விரும்ப முடியும். நீங்கள் கூறுகின்ற விடயத்தில் 2 முரண்பட்ட விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 21 ஜூலை 2023 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே இந்தியா செல்லுகின்ற போது இலங்கை இந்தியாவுக்கு இடையில் பாலம் அமைக்கலாம்
அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். அதில் அவர்கள் ஒரு முன்னேற்றம் அடைகிறது. 2 நாடுகள் என்பதை விட இந்தியா முன்னேற்றம் அடைகிறது. அதே காலப்பகுதியில் நடைபெற்ற ஒப்பந்தம் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளுகிறார் இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார் திசாநாயக்க. அந்த விடயத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து அதிலிருந்து அவர் பின்வாங்குகின்றார். 2 நாடுகளும் இணைந்த அறிக்கை கூட அல்லது 2 நாடு வெளியுறவுத்துறையினுடைய இணை அறிக்கை கூட வெளியாகாமல் ஒரு வழமைக்கு மாறான புரோட்டோகால் அங்கு இல்லாத ஒரு விதத்தில் ஜனாதிபதியின் விஜயம் முடிவடைகிறது. 2 முரண்பட்ட சம்பவங்கள், 2 சூழ்நிலைகள். அதில் இந்தியா இதில் விழித்துக் கொள்ளவில்லையா அல்லது இந்தியாவை விழிக்க வைத்து இலங்கை அரசாங்கம் காய் நகர்த்தி விட்டதா? முக்கியமான விடயம் என்னவென்றால், ஓம் என்று சொல்வதும் இல்லை என்று சொல்வதும் சிங்கள அரசியலில் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். சிங்கள ராஜதந்திரத்தில் ஒரு பிரதானமான ஒரு கூற்று உண்டு. அதாவது சிங்கள மக்களின் நாளாந்த வாழ்க்கை முறையிலும் இருக்கிறது. முதலில் ஓம் என்று சொல்வது, அதாவது ஆம் என்று சொல்வது, பின்பு பார்த்துக் கொள்ளலாம். எனவே ஒரு விடயத்தை பற்றி பேசும் பொழுது ஓம் என்று தான் சொல்லுவார். பிறகு நடைமுறைக்கு வருகின்ற பொழுது அதை நிராகரித்துள்ளார். அதே போல இன்னும் ஒரு விடயம் ஒன்று சிங்களாயிருக்கிறது. முடிந்தால் குடும்பிய பிடி, முடியாத விட்டால் காலை பிடி. இதையும் அவர்கள் மேற்கொள்வார்கள். காலை பிடிப்பது குடும்பிய பிடிப்பதை விடவும் ஆபத்தானது. காலை பிடிப்பது காலை வாழ்வதற்கே தவிர காலை அணைப்பதற்கே அல்ல. குடும்பிய பிடித்தா கூட ஓரளவு அதை உதவி பிடிக்கலாம் அல்லது தள்ளி விழுத்தி பாதுகாக்கலாம். ஆனா காலை பிடிச்சு வாரி விட்டால் தலைகளாத்தான் விளவும். எனவே சிங்கள ராஜதந்திரத்தில் குடும்பிய பிடிப்பதும் ஆபத்து, அதை விட ஆபத்து அவர்கள் காலை பிடிப்பதை நம்புவது. ரணில் விக்ரமசிங்க 23ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தில், அதாவது ஃபிசிபிலிட்டி ரிப்போர்ட் தயாரிப்போம், அதாவது இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துக்கு இடையிலான தரைவழி பாலத்திற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க உடன்பட்டு கையெழுத்து. அந்த அறிக்கையும் ஏறக்குறைய தயாரிக்கப்பட்டு விட்டது. அது இந்திய பணத்திலேயே தயாரிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல முக்கியம், அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்ட பின்பு இந்தியா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இந்த பாலம் கட்டுவதற்கு அது விண்ணப்பம் செய்தது. அது கிரீன் லைட் காட்டியது, அது பச்சை விளக்கு காட்டியது. இவ்வளவு நடந்து ஏறிவிட்டன. இவ்வளவு ப்ராசஸ் இங்கு போயிருக்கிறது. இவ்வளவு போக்கு இங்கு ஒரு நடைமுறை நிகழ்ந்திருக்கிறது. எனவே ரணில் ஆம் என்று சொன்னதற்கு 2 காரணங்கள். நான் உங்களுக்கு ஒரு விடயம் சொல்வேன். பாலம் கட்ட சிங்கள அரசியலில் புத்திசாலிகள் பாலம் கட்டுவேன் என்பார்கள், கட்ட மாட்டார்கள். சிங்கள அரசியலில் இடக்கமுடக்காக நடப்பவர்கள் அல்லது புத்திசாலி தரம் என்று நடப்பவர்கள் பாலம் கட்ட மாட்டேன் என்று சொல்வார்கள், பாலம் கட்ட மாட்டார். கட்டுவேன் என்று சொன்ன சிங்கள தலைவரும் கட்ட மாட்டார், கட்ட மாட்டேன் என்று சொல்ற சிங்கள தலைவரும் கட்ட மாட்டார். வித்தியாசம். கட்டுவேன் என்று சொன்னவர் அந்த நேரத்தில் உள்ள சூழலை வெற்றிகரமாக சமாளிப்பதற்கு சொல்லும் பொய்தான் கட்டுவேன் என்பது. ரணிலை பொறுத்தவரை 23ஆம் ஆண்டு பாரதூரமான பொருளாதார நெருக்கடி இருந்தது. இந்தியாவிடம் ஒரு பாலிசி இருக்குது. ஒன்று நயத்தால் வெல்லுதல் அல்லது பயத்தால் வெல்லுதல், அல்லது நயத்தாலும் பயத்தாலும் வெல்லுதல். இலங்கை அரசை நயத்தால் வெல்லலாம் என்று இந்திய அரசு நினைக்கும். அதன்படி இலங்கை அரசை அணைக்க விரும்பும். அதை அணைப்பது போல் அணைத்து விட்டு காலவாரி கொண்டு ஓடி ரணில் விக்ரமசிங்க தன் உள்நாட்டு அரசியல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பாலம் கட்டுவதாக கையெழுத்திட்டார். ஆனால் அதே ரணில் விக்ரமசிங்கா பாலம் கட்டுவதற்கான ஒரு டெவலப்மெண்ட் நிகழ்ந்து விட்டார். அங்கு இருக்கக்கூடிய 100-150 விக்குகளை தெருவில் ரக்கினார். ஒப்பந்தம் போய். எனவே பாலம் கட்டுவென்று மல உச்சியில் என்று சத்தியம் செய்தாலும் கீழே 150 பிக்குகளை வச்சு, பௌத்த ஹீரோக்களை வச்சு அதை எதிர்த்து விட்டால் மலை கூட கொண்டு போய். இது சிங்கள அரசியலில் ஒரு இயல்பான பக்கம். இந்த இயல்பான பக்கத்தை காண தவறுவதுதான் எப்பொழுதும் பாதுகாப்பான பிரச்சனை. நீங்கள் வெறும் தியரட்டிக்கலாக இந்த பிரச்சனையை பார்க்காதீர்கள். இதை அதிக பிராக்டிக்கலாக பாருங்கள், ஹிஸ்டோரிக்கலாக பாருங்கள். எனவே இந்த ஹிஸ்டரியில் எப்பொழுதுமே பாரதூரமான அணுகுண்டுகள் புதைந்து கிடக்கின்றன. இந்த அணுகுண்டுகளை அகற்றுவதற்கு சாதாரணமான அரசியலால் முடியாது, சாதாரணமான ராஜேந்திரங்களால் முடியாது. மிக விழிப்பான கூர்மையான நேர்த்தியான ராஜேந்திரம் வேண்டிய அணுகுவதற்கு சிங்கள உண்டு. எனவே இங்கு பாலம் கட்டுவது என்று ரணில் விக்ரமசிங்க சொன்னதும் கட்டமாட்டேன் என்ற முடிவோடு தான் சொன்னவர். பாலம் கட்டமாட்டேன் என்று அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி சொன்னதும் கட்டமாட்டேன் என்ற முடிவோடு தான் சொன்னவர். 2 பேரும் கட்டமாட்டார்கள். அது மட்டுமல்ல, ஒருபோதும் இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையில் பாலம் கட்டப்படவே மாட்டார். நான் ஒரு வரலாற்று மாணவன் என்பதை மீண்டும் சொல்லிவிட்டு சொல்கிறேன். ஒருபோதும் 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 பாலம் கட்டப்படவே மாட்டார்.
இது விடயத்தில் இந்தியா நம்பினால் தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் தமிழ் தலைவர்களும் ஏமாந்தது போல இந்தியாவும் இலங்கை அரசும் ஏமாறுவது போய் முடியும். ஆனால் நாங்கள் நீங்கள் பேசுபவர்கள் ஏமாற வேண்டும். நாங்கள் ஏமாற்றப்படுதல் என்ற அத்தியாயத்தை பார்த்திருக்கிறோம். இங்கு நிறையவே விடயங்கள் உண்டு. அதாவது ஒரு விடயத்தை கவனிக்கலாம். இந்தியாவிடம் இலங்கைக்கு பாலம் கட்டுவது என்ற அபிலாசை அதனுடைய வரலாற்றில் வேரோடி இருக்கு. பாரதியார் கூட 20ஆம் நூற்றாண்டின் நவீன கவிஞர் பாரதியார் கூட சிங்கள தீவிற்கு ஒரு பாலம் அமைப்போம் என்றுதான் சொன்னேன். அதை அமைப்போம் என்று சொன்ன சும்மா சொல்லல. இந்த பாட்டில வெறும் ஒரு அடியாக சொல்லல. சிந்து நதியில் இருந்து கடைசியாக இலங்கை வரையும் அந்த பாட்டு நீளுது. பங்களாதேஷை உள்ளடக்கி அந்த பாட்டு நீளுது. அந்த சிந்து நதியில் தொடங்கி இலங்கை வரையும் இந்தியா என்கின்ற ஒரு அகன்ற இந்தியாவினுடைய ஒரு தெளிவான ஒரு பெரிய பிக்சர். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட முதல், பங்களாதேஷ் பிரிக்கப்பட முதல் உள்ளது. இந்தியாவோடு இலங்கையை முனைக்குத்தான் பாரதியார் பாடினார். ஆனால் இங்குதான் ஒரு இந்தியாவின் வரலாற்று மனத்தில் இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என்றே இருக்கிறது. பாலம் கட்டப்பட வேண்டும் என்றும் இருக்கிறது. அப்படி இதிகாச காலத்தில் பிராயத்தில் பாலம் யுத்தத்துக்காக பாலம் கட்டப்பட்டதாக செய்தி இருக்கிறது. யுத்தத்துக்காக கட்டப்பட்ட பாலத்தை சமாதானத்தை விரும்புவதாக சொல்லும் எந்த ஒரு சிங்களவரும் போக தென்னிலங்கை தொடர்பில் மிக முக்கியமான ஒரு தகவலை கூறினீர்கள். ஒருவர் ஆம் என்பார், இன்னும் ஒருவர் இல்லை என்பார் என்று. அதே போன்றுதான் கடந்த காலங்களில் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் அரசுக்கும் இடையில் ஒப்பந்தம் இடம்பெற்ற போது கடந்த காலங்களில் எல்லோரும் கூறினார்கள், யாராலும் செய்ய முடியாத ஒன்றை ரணில் விக்ரமசிங்கே துணிந்து செய்திருக்கிறார் என்று. அதனை பொதுக்கட்டமைப்பாக முன்னெடுக்க முற்பட்ட போது சுனாமி நிதியத்துக்காக பிக்குக்கள் தரையிறங்கி அதனை முடக்கினார்கள். நீங்கள் இப்போது கூறினீர்கள், பால விவகாரம் நடைமுறைக்கு வந்திருந்தால் அல்லது அந்த ஒப்பந்தம் வெளிவந்திருந்தால் பிக்குக்கள் அதனை தடை செய்திருப்பார்கள் என்று. தென்னிலங்கை குறியாகத்தான் அல்லது விழிப்பாகத்தான் இருக்கிறது. தமிழர்கள் தான் முட்டாள்களாக இருக்கின்றார்களா இந்த விவகாரங்கள்? நிச்சயமாக. பண்டார் செல்வா ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது 57ஆம் ஆண்டு. 58ஆம் ஆண்டு அப்போது பிக்குக்கள் தெருவில் இறங்கவில்லை. 58ஆம் ஆண்டு 200 பிக்குக்கள் தெருவில் இறங்கி பண்டார் செல்வா ஒப்பந்தம் பண்டார் நாயக்கா வீட்டு வாசலுக்கு முன்னால் கூடி பண்டார் நாயக்கா வீட்டு வாசல் கடக்க விடாமல் மடக்கி வைத்துக் கொண்டு அதை கிழித்தறியவில்லை. எனவே சிங்கள வரலாற்றில் எப்பொழுதும் 200 பிக்குக்கள் பெரிய தொகை, ஒரு பெரிய தொகை. 10 பிக்குக்கள் தெருவில் இறங்கினாலே அவங்களுடைய அந்த அட்மாஸ்பியர் மாறிடும், அந்த என்வாயன்மெண்ட் மாறிடும், அந்த சூழல் மாறிடும், அவருடைய விதவிதப்பு மாறிடும். எல்லாம் ஒற்று பக்கம் நிற்கும் இனவாதத்தின் பக்கம். ஒரு இனவாதம் பற்றி இலங்கையுடைய ஒரு தெளிவான கருத்து சொல்லலாம். இலங்கையின் அரசியல் சம்பந்தமான விடயத்தில் இலங்கை இந்திய அரசுகளுக்கு இடையிலான உறவில் ஒருபோதும் சமாதான ரீதியான நல்ல விடயங்கள் செய்யப்பட முடியாது. பிரச்சனைகளை சமாதானமாக தீர்க்க முடியாது. ஈழத்தமிழர் இனப்பிரச்சனைக்கு இலங்கை அரசியலில் ஒருபோதும் சமாதானபூர்வமான தீர்வு கிடையவே கிடையாது. சமாதானபூர்வமான தீர்வுக்கு இடமில்லாத வகையில் இலங்கையின் இனவாத கட்டமைப்பு மிகவும் வலுவடைந்திருக்கிறது. அது வரலாற்றால், இதிகாசத்தால், புராணத்தால், மீடியாக்களால், ஊடகங்களினால், இன்டெலெக்சுவல் பிரிகேடால், அதாவது அறிஞர் குலாத்தினால், அறிஞர் படையினால், இப்படி பல பரிமாணங்களினாலும் அரசியல் யாப்புகளினால், யாப்பு முறைமைகளினால் அது இனவாதம் கட்டமைக்கப்பட்டது. எனவே அப்படி கட்டமைக்கப்பட்ட இனவாதத்தை எந்த ஒரு தனி நபராலும் உடைக்கலாம். எந்த ஒரு உன்னதமான ஒரு ஜனாதிபதியோ பிரதமரோ பதவியில் இருந்தாலும் இலங்கையின் அரசியல் கட்டமைப்பு முற்று முழுவதுமாக அது இனப்படுகொலைக்கான அரசியல் கட்டமைப்பு, தமிழின் அழிப்புக்கான கட்டமைப்பு. தமிழின் அழிப்புக்காக என்று நான் சொல்லுகின்ற பொழுது கொள்ளுவது மட்டும் அழிப்பல்ல. அதாவது இன்று நீங்கள் காணுகின்ற ஒரு வினோதமான பகுதி இருக்கிறது. ஈழத்தமிழரின் போராட்டம் சிங்கள தலைவர்களை வடக்கு கிழக்குக்கு விரவிடாமல் தடுத்தது. ஒரு கருப்பு கொடியோடு அவர்கள் தங்கள் பயணத்தை நிறுத்த வேண்டியிருந்தது. இப்படி ஒரு காலம் இருந்தது. இதனை உடைப்பதற்கு பின்னாட்களில் பெரும் படைகளை திரட்டி விடுதலை புலிகள் ஒரு படையை வைத்துக் கொண்டு சிங்கள படைகளில் ஆயுதப்படை அல்லது போலீஸ் படை இவர்களுடைய ஆக்கிரமிப்புகளை தடையாக இருந்த போது அந்த தடை சுவரை உடைப்பது இனவாதத்தின் முதல் கட்டமாக இருந்தது. அதுதான் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலையோடு அந்த தடை சுவர் முற்றாக தகர்க்கப்பட்டு விட்டது. இப்ப இந்த தடை சுவரும் கிடையாது. இந்த இனவாதிகள் உள்ளே இலகுவாக நுழையலாம், ஒரு பூச்சியுடன் நுழையலாம். ஒரு பூச்சியை நசுக்கக்கூடிய அளவுக்கோ, ஒரு பூச்சியை தூக்கி தண்ணீக்கிலேயோ ஒளியிலேயோ நெருப்பிலேயோ போடக்கூடிய அளவுக்கோ எந்த தமிழரும் இன்று இல்லை. இல்லாத அளவுக்கு அழிகள். ஒரு சிறிய போராட்டம் ஒரு பெரிய அழிவுக்குள்ளானால், ஒரு சிறிய சனத்தொகை பெரிய அழிவுக்குள்ளானால், ஒரு சிறிய பிரதேசம் ஒரு பெரிய தோல்விக்குள்ளானால் அது ஒருபோதும் இலகுவில் தலையெடுக்க முடியாது. இதை நான் 80ஆம் ஆண்டிலிருந்து சொல்லி வருகிறேன். ஒரு சிறிய இடம், ஒரு சிறிய பிரதேசம்
ஒரு பெரிய அழிவுக்குள்ளானால் அல்லது ஒரு நீண்டகால போராட்டத்துக்கு அது தயாராக இருக்க முடியாது. இந்த நிலையில் இப்பொழுது இன்றைய அரசாங்கம் இனப்படுகொலை 2ஆம் கட்டத்துக்கு அது முன்னேற்றி இருக்கிறது. முதல் இனம் தமிழ் மக்களை அழித்து ஒழித்து இனப்படுகொலைக்கான சுத்திகாரத்தை அந்த எல்லா தடை சுவர்களையும் தகர்த்தார்கள். எல்லா போராளிகளையும் மக்களையும் கட்டிடங்களையும் கோவில்களையும் வீதிகளையும் தெருக்களையும் காடுகளை கூட தகர்த்தார். எனவே ஒரு தடையும் இல்லை. காடுகளை கூட தகர்த்தார், ஒரு தடையும் இல்லை. இப்போது அவர்கள் ஐக்கியம் பேச முடியும். ஏனென்றால் இந்த ஐக்கியம் என்பது கொண்டொழிக்கப்பட்ட மக்களை சிங்களவர்களாக மாற்றுவது, மிஞ்சி இருப்பவர்களை. இன அழிப்பு என்பது 2. ஒன்று பிசிக்கலாக அவர்களை நேரடியாக அவர்களை அழிப்பது, 2வது அந்த பண்பாட்டை விழுங்குவது, அசிமிலேஷன் என்று சொல்வார்கள், சிங்கள மயமாக்கத்தை செய்வது. தமிழர் என்கின்ற ஒரு தேசிய இனத்தை இல்லாமல் பண்ண 2 வழி இருக்கு. ஒன்று அவர்களை கொல்லுவது, 2 அவர்களை சிங்களவர்களாக மாற்றுவது. சிங்களவர்களாக மாற்றுவதற்கான ஒரு வழிமுறையை தான் இப்பொழுது ஐக்கியம், சமாதானம், சகோதரத்துவம் பற்றி பேசுகிறார். நீங்கள் கூறுகின்ற முக்கியமான பகுதிக்குள் இன்னும் ஒரு வினாவை நான் உள்நுழைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் கூறுகின்ற இத்தனை விடயங்களுக்கும் இப்போது காரணமாக இருப்பது அந்த கொள்கை பற்று அல்லது அந்த இனம் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை நோக்கிய உணர்வுகளோடு பயணிக்கக்கூடிய கட்சி கட்டமைப்புகள். ஒரு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்சி கட்டமைப்பு அல்லது அயல் நாடான இந்தியாவோடு இந்த விவகாரங்களை கையாளக்கூடிய தலைமைத்துவ பண்பு, அயல் நாடோடு இனம் சார்ந்த விடயங்களில் ஒரு ஒருமித்த கருத்தோடு பயணிக்கக்கூடிய முரண்நிலையான தலைவர்கள் உருவாகி இருப்பதுதான் இப்போது நீங்கள் கூறுகின்ற தென்னிலங்கையின் வரவாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு இருந்த தடைகள் உடைக்கப்பட்டதாக இருக்கலாம், யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரைக்கும் என்பிபி தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கலாம் என்று கூறலாமா? இங்கு நீங்கள் சொல்லியது முற்றிலும் சரி. ஆனால் இவற்றை வெறும் சாதாரணமான அரசியல் இன்ஃபர்மேஷனுக்குள்ளால பார்க்காம பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்குள்ளால பார்ப்போம். இங்க உள்ள ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரக்சருக்குள்ளால் பார்ப்போம். சிங்களவர்களுக்கு ஒரு நாட்டை கொடுத்தது, ஒரு அரசை கொடுத்தது பாக்கு நிலம். இலங்கை அரசியலில் இனப்பிரச்சனையை கொடுத்ததும் பாக்கு நிலம். இந்த பாக்கு நீரினை தான் ஈழத்தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையான பிரச்சனையின் மூலமே. இதை தமிழ் தலைவர்களோ அரசியல்வாதிகளோ தமிழ் அறிஞர்களோ கருத்தில் எடுப்பது அறிவு. இந்த பாக்கு நீரினை இப்பொழுது சரியான துல்லியமான தொலைவு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் 25 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 35 கிலோமீட்டர் இடைவெளின்னு சொன்னார்கள். இப்பொழுது இந்த பாலம் கட்டுவதற்கான ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்ட போது எக்ஸாக்ட்லியாக சரியாக 23 கிலோமீட்டர் தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையும் என்று பதிவாகி, இனிமேல் நாங்கள் அபிஷியலாக, அதாவது இனிமேல் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக 23 கிலோமீட்டர் என்று சொல்லலாம். அவர்கள் சொல்லும் பொழுது ஒன்று முக்கியம், தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரை என்று சொல்லலாம். தலைமன்னார் தனுஷ்கோடி வரை 23 கிலோமீட்டரான இந்த கடல் ஒரு கடல் அல்ல. ஏனென்றால் அது ஒரு மிக சிறிய கடல். இந்த சிறிய கடல் சிங்களவர்களுக்கு ஒரு வகையில் வரப்பிரசாதமாக அமைந்த வேளையில் மறுவகையில் சாபமாக. இந்த சிறிய கடல் தான் சிங்களவர்களுக்கு ஒரு தீவை கொடுத்தது, இல்லைண்டா இலங்கை தீவு இல்லை. ஒரு நாட்டை கொடுத்தது, இல்லைண்டா இலங்கை ஒரு நாடு இல்லை. இலங்கையில் ஒரு அரசை கொடுத்தது, இல்லைன்னா ஒரு அரசும் இல்லை. இத்தகைய பின்னணியில் தீவுக்கு பாக்கு இணை ஒரு வரப்பிரசாதம். இதனால்தான் சிங்கள பௌத்தம், இந்தியாவில் தோன்றிய பௌத்தம் இந்தியாவிலேயே அழிந்து போன பிறகு, அழிந்து போய் 15 நூற்றாண்டுகள் கழிந்த பின்பும் இலங்கை பௌத்தம் விட அது காரணம் இலங்கை தீவு என்பது. இந்த தீவில் அதற்கென்று இருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு பலம் இப்படி இருக்கும் பொழுது அது சாபம் என்னவென்று கேட்டால், இந்த கடலின் ஒரு மருங்கில் வடக்கே ஈழத்தமிழர்களும், கடலின் மற்ற பகுதியில், அதாவது இந்தியாவின் தென்பகுதியில் தமிழக தமிழர்களும், தமிழகத்தினுடைய வடக்கு பகுதியில் ஈழத்தமிழர்களும் இருக்கிறார்கள். பாக்கு நீரை இரு மருங்கிலும் தமிழர்கள் இருக்கிறார். இதனுடைய பலம், இது சிங்களுடைய பலம். இந்த பாக்கு நீரினையை கேபிட்டலைஸ் பண்ணி முதலீடாக்கி அரசியல் நடத்த வேண்டியது மட்டும்தான் என்கிற ஒரே ஒரு அரசியல் பாதை. இந்த பாக்கு நீரையை தவிர ஈழத்தமிழர்களுக்கு அரசியலுக்கான எந்த பாதையும் நிச்சயம் ஒருபோதும் கிடையாது. பாக்கு நீரை மட்டும்தான் ஈழத்தமிழர்களுக்கான கேட்வே. இதனை ஈழத்தமிழர்கள் கடந்த 200 வருடங்களாக சீரியஸாக கருத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த பாக்கு நிர்ணயால் தான் படைகளை கூட இந்தியாவில் தமிழ் போராளிகள் கட்டி எழுப்பினார்கள். இந்த பாக்கு நிர்ணயம் இல்லாத போது அது அழிந்து போயுள்ளது. முள்ளிவாய்க்காடு அழியது இருக்கிறது. பாக்கு நிர்ணயம் இழக்காத வரைக்கும் எங்கள் நாங்கள் பலமாக இருப்போம். 90ஆம் ஆண்டின் பின்பு பாக்கு நிர்ணயம் இழக்கப்பட்டு விட்டது, முழுசாக இழக்கப்பட்டது. பாக்கு நிர்ணயம் வைத்திருப்பது என்பது கற்பனை அல்ல. ஈழத்தமிழர்கள் வடக்கு கிழக்கில் முழுமையாக கரையோரத்தை கட்டுப்பாட்டுகள் வைத்திருந்தாலும் தமிழகத்தோடு இருக்கும் பாக்கு கூட உறவில்லை என்றால், தமிழகத்தோடு உறவில்லை என்றால் பாக்கு கையில் சிங்கள ஓடி கலைத்து பிடிக்கிற முடியும்.
கடல்ல 12 கிலோமீட்டர் தூரம் போரோட இந்திய கடலை அடங்கிடலாம், பிடிக்க முடியாது. எனவே 12 மைல் கடலுக்கு பின்னான பகுதிகள் தமிழர்கள் வாழ முடியும் என்றால் சிங்களவரால் தமிழரை ஒடுக்க முடியாது. இதுதான் எங்களோட பலம், அதுதான் அவருடைய பலையினம். எனவே எப்பொழுதும் பாக்கினியில்தான் இன்றும் என்றும் அன்றும் இனி வரப்போகும் காலத்திலும் தமிழருக்கு பலம். எங்களுக்கு ஆயுதங்கள் இல்ல பலம், பட்டாளங்கள் இல்ல பலம். நான் ஒரு வரலாற்று மாணவன் என்று மீண்டும் சொல்கிறேன், எங்களுக்கு இதனுடைய ஜியோகிராபிக்கல் லொகேஷன் தான் பலம். இவற்றை சிங்களர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் தமிழகத்தோடும் முள்ளிவாய்க்கால் காலத்தில் நல்லுறவுகளை பேண வேண்டும் என்ற முடிவோடு சிங்கள அரசு செயல்பட்டது, இந்திய அரசோடு செயல்பட்டது. இந்திய அரசை புலிகளுக்கு முரண்பாடு இருந்த காலத்தில் இந்திய அரசோடு கூடிக்குழாவி நல்லுறவுகளை உருவாக்கி, அதாவது சதிகளை செய்து முள்ளிவாய்க்கால் யுத்தத்தை அவர்கள் வெற்றிகரமாக அரங்கேற்ற முடிந்தது. இது ஒரு பிரதான விஷயம். இதனை இப்பொழுது விளக்க மாட்டார்கள். பாக்கு நீரணியால்தான் தங்களுக்கு பலம் கிடைக்கிறது என்றால் தரவழிப்பாதை அந்த பாக்கு நீரணியின் பலத்தை குண்டு வைத்து தகர்த்தது போல் தகர்த்துவிடும். அதற்கு சிங்களர்கள் தயாரில்லை. நீங்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த feasibility report தயாரிக்கிறதுக்கு எழுதப்பட்ட அந்த அறிக்கை, அந்த அறிக்கை முழுமையாக படிக்கிறது. அந்த அறிக்கை என்ன சொல்றது என்றால், தனுஷ்கோடியில் இருந்து தலைமன்னார் வரைக்கும் இரட்டை வழி பாதைகள் அமைக்கப்படும், உயர்ந்த வீதி உண்டு, மற்றது பெருந்தெரு அமைக்கப்பட போகுது. இந்த ரெண்டும், அதாவது தொடர் வண்டி பாதையும் ஏனைய போக்குவரத்து வாகனங்கள், இந்த ரெண்டும் தனுஷ்கோடியிலிருந்து புறப்பட்டு தலைமன்னாரை அடைந்து தலைமன்னாரிலிருந்து திருவண்ணாமலைக்கு போய் திருவண்ணாமலையிலிருந்து கொழும்புக்கு போன இப்படி 3 வளையங்களாக அது சென்று இலங்கையை 3 பெரிய இடத்துல முடிச்சு போட்டுரும். அது இந்தியாவோட கொண்டு கடைசியா குடிச்சு தொங்க விடப்படும். இந்தியாவில் முடிச்சு போட்டு தலைமன்னாரை கொண்டு வந்து தலைமன்னாரை திருவண்ணாமலையை கொண்டு போய் திருவண்ணாமலை கொழும்பு கொண்டு போன பிறகு இலங்கையில சீனாவோ அமெரிக்காவோ ரஷ்யாவோ பிரிட்டனோ பிரான்சோ ஒன்றும் இலங்கை துறைமுகத்தில் கால் வைக்கிறார். அவர்கள் தங்களாக விலை சென்று விடுகிறார்கள். எனவே உலக நாடுகளினுடைய நல்லுறவை, தங்களுக்கு இருக்கும் உறவுகளை பாதிக்கக்கூடாது என்றால் ஒன்று, உலக நாடுகளுக்கும் இந்தியாவுக்குள்ளே இருக்கும் முரண்பாடுகளை பயன்படுத்தி தங்களுக்கான நலன்களை உருவாக்க இந்த முரண்பாட்டை கேபிட்டலைஸ் பண்ண வேண்டும் என்றால் பாலம் அமைக்கக்கூடாது. அமைக்காவிட்டால் உறவுகளை இந்தியாவுக்கும் வெளிநாடுகளுக்குமான உறவுகளை உரசலை செய்து வெளிநாடுகளிடம் இருந்து அல்லது இந்தியாவிடம் நன்மை பெறலாம். எனவே அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். ஒருபோதும் பாலம் கட்டப்பட்டார். நீங்கள் கூறுகின்ற கருத்தைத்தான் சென்ற வருடம் மே மாதம் அளவில் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் கூறுகின்றார். என்னவென்று சொன்னால், இலங்கை இந்திய பாலம் அல்லது இலங்கை இந்தியாவுக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லோரும் கூறுவது போன்ற இணைப்பு என்பது அசாத்தியம், அவை இடம்பெறாது, அவை இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை. அனுர்குமார திசாநாயக்க சென்ற போது அந்த ஒப்பந்த விடயத்தை அவர் வெளிப்படையாக பேசவும் இல்லை, அந்த ஒப்பந்தத்துக்கான அடுத்த கட்டத்துக்கு நகரவும் இல்லை. வெளிவிவகார அமைச்சர் திடமாக கூறுகின்றார் அவை நடக்கிறதுக்கு சாத்தியமில்லை என்று சென்ற வருடம் மே மாதம் கூறுகின்றார். அப்படியே நீங்கள் கூறுகின்ற கருத்தில் தென்னிலங்கை தெளிவாக இருக்கின்றது. கடந்த கால தென்னிலங்கை அரசுகள் செய்வோம் என்றார்கள், செய்யாமல் இருந்தார்கள். இவர்கள் செய்ய மாட்டோம் என்கிறார்கள், செய்யாமல் இருக்க போகிறார்கள். நீங்கள் சொல்வது ஒரு முக்கியமான விடயம். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி விஜித கேரத் ஒரு இலங்கையில் உள்ள பிரபலமான ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில், the country yet not ready for land connectivity என்று பேசியிருக்கார். அவர் சொன்ன வாசத்தை அப்படி சொல்லியிருக்கார். அப்படி சொல்லியிருக்கணும். இந்த நாடு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழி பாலத்தை கட்ட இன்னும் தயாரில்லை சொல்ற ஒருபோதும் அவர் தயாராக மாட்டார். எனவே ஒருபோதும் தயாரில்லாத நிலையில் தான் இது இருக்கும். நீங்கள் இதோட ஒரு சுவாரஸ்யமான விடயம் கேட்கலாம். பாரதியார் பாடினது நடக்கும் என்று சொல்லி மக்கள் நம்புகிறார்கள். அதில் ஒரு கற்பனையும் உண்டு. ஆனால் நான் இந்த பாலம் கட்டப்படும் என்று சொல்றேன். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும், இலங்கை தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில், அதாவது தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையில் ஒரு நாள் பாலம் கட்டப்படும். அது சிங்கள அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையிலான பாலம் அல்ல, இந்திய அரசுக்கும் தமிழீழ அரசுக்கும் இடையிலான பாலமாக மட்டும்தான் அமையலாம். இந்திய அரசுக்கு பாலம் வேண்டும் என்றால், இந்திய மக்களுக்கு பாலம் வேண்டும் என்றால் தமிழகத்தை அங்கீகரித்தால் மட்டும்தான் பாலம் கட்டலாம். அப்போது பாலம் சாத்தியம். அப்படி பாலம் கட்டிட்டால் ஈழத்தமிழத்தை பாதுகாப்புக்கும் பிரச்சனை இல்லை, இந்தியா பாதுகாப்புக்கும் பிரச்சனை இல்லை. ஈழத்தமிழர் சின்ன தொகையாக இருந்தாலும் பாதுகாப்பு ஒருபோதும் பிரச்சனை இல்லை. ஜியோகிராபிக்கலா அது மிக முக்கியத்துவமான உண்மை. நீங்கள் கூறுகின்ற மிக முக்கியமான விடயம், சாத்தியமாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றதா அல்லது அசாத்தியமாவதற்கு வாய்ப்பு இருக்கு? சாத்தியப்பாடுகள் என்பன எப்பொழுதும் அந்த டிட்டர்மினிசம் என்ற ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஆய்வுமுறை வார்த்தை இருக்கிறது. இதில் ஐன்ஸ்டைன் மிகவும் நிதானமான உண்மையை கொண்டு வந்தவர்.
ஐன்ஸ்டைன் சொல்கின்ற கோட்டேஷன் மீது அவர் சொன்ன அந்த டிட்டர்மினிசம் பற்றிய விளக்கத்தின் மீது எனக்கு சரியான விருப்பம். அந்த டிட்டர்மினிசம் என்கின்ற போது ஒரு விடயம் அந்த சூழலினால் நிர்ணயிக்கப்படும். நீங்க தண்ணிக்குள்ள போறீங்க, நீங்க குதிக்கால் மறைய சாரி கட்டி கொண்டு போறீங்க, எனவே நீங்கள் சாரியை சேலையை கட்டி கொண்டு போறீங்க. ஆனா போகிற பொழுது தண்ணி சேர கண்டுட்டா நீங்க சேலையை சற்று உயர்த்துவீங்க. உங்களுடைய ஆடையே ஜீன்ஸா இருக்கலாம், சாரியாக இருக்கலாம், சரமா இருக்கலாம், சற்று உயர்த்துவீங்க. தண்ணி மேலும் அதிகரிக்க அந்த ஆடை மேலும் மேலும் அதிகரிக்கும். ஆடையை மேலே உயர்த்த வேண்டும் என்பது உங்களோட முடிவில்லை, அந்த சிச்சுவேஷனுடைய முடிவு. அந்த சூழல் உங்களை ஆடையை உயர்த்த வைத்தது. இது எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் பொருந்தும். 3 வயசு பிள்ளையை போய் கேளுங்க, நீ அப்பாண்ட பக்கம் அம்மாண்ட பக்கமாண்டு, அது அப்பா அம்மா பக்கம்னு சொல்லும். ஆனா 14 வயசுக்கு அந்த பிள்ளையை கேளுங்க, நீ ஆற்ற பக்கம் உண்டு, ஒரு பொம்பளை பிள்ளை பெடி என்ற பேரை, ஒரு பெடியன் பெட்டை என்ற பேரை சொல்லி இல்லைண்டா அந்த பிள்ளையை கண்டிப்பா மருத்துவமனை கொண்டு அந்த அதனுடைய ஹோமோன்ஸ் 3 வயசுல இருந்த சூழல்ல இருந்து 14 வயதுக்குரிய ஹோமோன்ஸ் அடைஞ்ச பொழுது அதுக்கு ஒரு பெடியனுக்கு பெட்டதவ பெட்டைக்கு ஒரு பெடியன் பேரு, அது பெடியனை பெட்டையை முதலாவதாக சொல்லும். 3 வயது அப்பா அம்மாவை சொல்லும். அப்பா அம்மா வேணும்னு சொல்லி உண்மையத்தான் சொன்னது. படியனை பட்டியை வேணும்னு சொல்லி அந்த படியனோ பட்டியை உண்மையத்தான் சொல்லுங்க. இந்த உண்மை டெண்டத்திலும் வேற வரையலாம், டெண்டத்திலும் வேற ஒரே உண்மை இருக்கலாம். அதுதான் டிட்டர்மினிசம், சூழலின் நிர்ணயம். எவ்ரிதிங் இஸ் டிட்டர்மின்ட் பை த கிவன் ரியாலிட்டி. இதுதான் டிட்டர்மினிசம் பற்றிய பேசிக் கோட்பாடு. எவ்ரிதிங் இஸ் டிட்டர்மின்ட் பை த கிவன் ரியாலிட்டி. காணப்படும் யதார்த்தத்தினால் தானே நிர்ணயிக்கப்படும் மனத்தினால் விருப்பங்களால். தமிழிடம் வேண்டும் என்று 1000 லட்சியங்கள் பேசலாம். நட்சத்திரங்களை பிடிக்கி வந்து காதில் மகர தோரணம் கட்டுவேன் கூட வசந்த மாளிகை பாணியில் நீங்கள் வசனம் பேசலாம். யதார்த்தத்தினிடம் இல்லாத ஒன்று ஒருபோதும் நடக்காது. யதார்த்தத்தை கையாளுவதற்கு பெயர்தான் தலைமைத்துவம். விருப்பத்தை கையாளுவதற்கு பெயர் கற்பனை, அது அழிவுக்கான பாதை. விருப்பத்தை கையாளுகிறியோ அது கற்பனை, அழிவுக்கான பாதை. யதார்த்தத்தை கையாளுகிறியோ அது நிறைவேறுவதற்கான பாதை. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள், இந்திய இலங்கை இடையில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் இடம்பெறப் போகின்ற மிக முக்கியமான கலந்துரையாடல்கள், அதில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள், ஒருபோதும் இந்தியாவுக்கு நண்பனாகவோ அல்லது நட்பாகவோ ஈழத்தமிழர்களுக்கு நிகராக யாரும் நிற்க முடியாது. பூகோள அரசியலை தமிழ் தலைமைகள் வகுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து தவறிவிட்டார்கள். தென்னிலங்கை அரசுகளுடைய மனநிலை என்று பல விடயங்களை தத்துரூபமாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழர், நன்றி, சந்தோஷம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.